ஆத்ம வணக்கம். உங்கள் உதடுகளில் வழியே உதிர்க்கப்படும் சொற்கள் வெறும் காற்றலைகள். அவை உங்களின் விதியை தீர்மானிக்கும் மந்திர கோள்கள் என்று கூறி வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று சனிக்கிழமை 7ஆம் தேதி 26 ஆண்டு. தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். தினமும் UK நேரம் 9 மணிக்கும் 10 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 9 மணிக்கும் மதியம் 11 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் UK நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையிடம் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு சொல்லி தியானத்தை தமாநாதன் வழிநடத்துவார். பிரபஞ்ச நன்றியை தாராநாதன் கூறிக்கொள்ளுவார். சொற்பொழிவு சாவித்திரி அத்துவிதநாதனால் நிகழ்த்தப்படும். சொற்பொழிவு சாவித்திரி அத்துவிதநாதனால் அளிக்கப்படும். அர்த்தம் பொதிந்த அழகிய தமிழ் பழமொழிகள். சொற்பொழிவு அர்த்தம் பொதிந்த அழகிய தமிழ் பழமொழிகள் என்பதை பற்றி சாவித்திரி அவர்கள் எங்களுக்கு சொல்ல போகின்றார். இப்போது நாங்கள் தியானத்துக்கு போக ஆயத்தம் செய்கின்றோம். தளர்வாக இருந்து கொள்ளுங்கள். ஒருபடி மேலேற கீழே இருப்பதை விட்டாக வேண்டும். மேலானதை பெற கீழானதை தள்ள வேண்டும். சிறுமியை அகற்றியவர்க்கு பெருமை கிட்டுகின்றது. அஞ்ஞானத்தை விட்டவர்க்கு ஞானம் உதயமாகின்றது. சுயநலத்தை போக்கியவனுக்கு எல்லாம் சொந்தம். தான் தனது என்பதை விலையாக செலுத்தினால் தெய்வீகம் என்னும் ஒப்பற்றதை பெறலாம். தந்தது உன் தன்னை, கொண்டது என் தன்னை, சங்கரா ஆட்களோ சதுரர். அந்தமொன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், ஜாதினி பெற்றதென்று என்பாள் என்று மாணிக்க வாசகர் கூறியுள்ளார். இங்கு சோசானா ஆசனத்தில் இருந்து கொள்ளுங்கள். இளம் சூடான நீர தியானத்திற்கு முன்பும் பின்பும் அகற்றுவதால் நாவறட்சி குறைகின்றது, கழிவுகள் அகற்றப்படுகின்றன. சுகமான ஆசனத்தில் தளர்ந்த நிலையில் அமருங்கள். முதுகுத்தண்டு நேராக அமையட்டும். கைகளை கோட்டு மடியில் வையுங்கள். கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக போட்டுக் கொள்ளவும். முகத்தில் ஒரு மலர்ச்சி, புன்னகையும் மலரட்டும். நமது இயல்பான உள்மூச்சு வெளிமூச்சை நாங்கள் 30 நிமிடங்கள் கவனிக்க போகின்றோம். சாதாரண மூச்சை நாங்கள் கவனிக்க போகின்றோம். இனியதொரு நல்லிசை உங்கள் தியானத்துக்கு அழைத்துச் செல்லும். இசை நிறைவு பெற்றதும் நாம் இயல்பான நிலைக்கு வரப்போகின்றோம். நன்றி, வணக்கம். இப்போது மியூசிக். Peace in your mind. Gently place your hands on your eyes. 5, 4, 3, 2, 1. We did a good meditation. For the gratitude, let's clap our hands. We are all united with the goodwill of the universe. We have done a powerful collective meditation highlighting peace of mind and health. When the meditation we do for ourselves is done collectively, it becomes a social force and has the power to expand at the level of home, street, city, country, and the world, encouraging everyone to engage in such meditation. We also express our heartfelt gratitude to PSSM Tamil Europe, PMC Tamil TV for giving the facilities. Let us sincerely wish you Valha Valamudan, Valha Valamudan. Live prosperously and make peace, good kindness, health, and harmony in the world. Thanks goes to Anuruddhi Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Dhamma Master for guiding the meditation. Thanks goes to Sivamohan Master for the flyers. Thanks goes to Bhavani Master for the recording. And thanks goes to myself for the music. Thank you all. நன்றி தாரா. இன்றைய மிகச் சிறந்த இந்த சொற்பொழிவை ஆற்ற இருப்பவர் திருமதி சாவித்திரி அத்துவிதநாதன். இவர்
பற்றி சிறிது கூறுகின்றேன். இலக்கியத்தில் டிப்ளோமா செய்தவர். தமிழில் கல்வி மேம்பாட்டு பேரரங்கை 2018ஆம் ஆண்டு இலக்கிய மணி பட்டம் பெற்றவர். 4 நூல்கள் எழுதி வெளியிட்டவர். முன்னாள் ஆசிரியர். இப்போது கூறப்போறும் உரை அர்த்தம் பொதிந்த அழகிய தமிழ் மொழிகள். அர்த்தம் பொதிந்த அழகிய தமிழ் மொழிகளை அர்த்தம் பொருந்திய சாவித்திரி அவர்கள் எங்களுக்கு தந்தரல போகின்றார். நன்றி அம்மா. நன்றி அம்மா. நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்புடன் கூடிய அழகிய வணக்கம். 2வது தடவையாக உங்கள் எல்லோரையும் இன்று சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அர்த்தம் பொதிந்த முதலில் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய உலக அமைதி நல்லிணக்க குழுவை சார்ந்த அனைவருக்கும் எனது நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அர்த்தம் பொதிந்த அழகிய தமிழ் பழமொழிகள். இந்த தலைப்பை பார்த்தவுடன் உங்களில் பலருடைய மனதில் ஒரு கேள்வி தோன்றியிருக்கும். என்னடா பழமொழிகளா? இந்த பழமொழிகளை பற்றி இந்த அம்மா என்ன சொல்ல போகிறா என்ற கேள்வி. நியாயமான கேள்விதான். இன்றைய எனது பகிர்தல் இந்த கேள்விக்கான விடையை ஓரளவேனும் உங்களுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறேன், நம்புகிறேன். நன்றி. தமிழராகிய உங்களுடைய வாழ்விலே இணைந்து நிற்பவை அன்று முதல் இன்று வரை அழகிய தமிழ் பழமொழிகள். ஏராளமான பழமொழிகள், நம் முன்னோர்கள் வகுத்து வைத்த அழகிய பழமொழிகள். அவை அறிவுரையாக இருக்கும், தத்துவார்த்தமாக இருக்கும், யதார்த்தம் கூறுபவையாக இருக்கும். இன்னும் பல வருமானங்களில் ஏராளமான பழமொழிகள் நம்முடைய உள்ளன. காலப்போக்கில் இந்த பழமொழிகளில் சில மருவி அவற்றின் வடிவம் வேறுபட்டு புதிய வடிவம் பெற்று இன்றைய பயன்பாட்டில் உள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. பல பழமொழிகள். தமிழில் உங்களுக்கு தெரியும், தமிழ் என்றது அருமையான ஒரு மொழி, உலகின் மூத்த மொழி. எல்லா மொழிகளுக்கும் இல்லாத பல சிறப்புகள் தமிழ் மொழிக்கு இருக்கிறது. அப்ப இந்த தமிழ் மொழியிலே ஒரு எழுத்து வேறுபட்டால் கூட அந்த அர்த்தம் முழுவதுமே மாறிவிடக்கூடிய ஒரு தன்மை கொண்டது எங்கள் தமிழ் மொழி. இப்ப இந்த வகையில் இந்த பழமொழிகள் ஒரே ஒரு எழுத்தோ அல்லது 2 எழுத்தோ ஒரு சொல்லோ மாறுபட்டதால் அர்த்தம் வேறுபட்டு இன்று பயன்பாட்டில் உள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஓரளவுக்கு எங்களுக்கு விசனம் தரக்கூடிய ஒரு விடயம் என்றே நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இனிவரும் சந்ததிகள் இந்த பழமொழிகளில் இதுதான் இவற்றின் உண்மையான வடிவம் என்று நினைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறும் இருப்பதால் இந்த நிலையை கொஞ்சம் மாற்றி நாம் எல்லோரும் மற்றவர்களுக்கு இந்த பழமொழிகள் உண்மை வடிவத்தை புரிய வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கம் எனக்குள் அடிக்கடி தோன்றும். அந்த ஒரு ஆதங்கத்தின் விளைவாகவே இன்றைய இந்த தலைப்பை நான் தெரிவு செய்திருக்கிறேன் என்பதை உங்கள் எல்லோருக்கும் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாவதாக வருகிறது ஒரு பழமொழி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இது எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த பழமொழி. நாங்கள் ஒரு தகுதி இல்லாதவர்கள் ஒரு விஷயத்தின் நன்மையை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் நாங்கள் இப்படி சொல்வதுண்டு, கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று அவரை கேலி செய்வதுண்டு, ஏளனம் செய்வதுண்டு. இதே போன்று கன விஷயங்கள். அப்ப கழுதைக்கும் கற்பூர வாசனைக்கும் என்ன தொடர்பு என்று இங்கே நாங்கள் யோசித்து பார்ப்பதில்லை. ஆனால் அவரை இப்படி நாங்கள் சொல்லுவோம். இப்படி கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்ற இந்த பதம் ஏன் இப்படி வந்தது? கழுதைக்கும் கற்பூர வாசனைக்கும் என்ன தொடர்பு என்று நாங்கள் நினைத்து பார்த்தால் அந்த பழமொழியின் உண்மையான வடிவத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். அதாவது அந்த பழமொழியின் உண்மையான வடிவம்
கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை. கழு என்பது ஒரு வகை புல். இந்த புல்லிலே நாங்கள் பாய் இழைக்கலாம், பாய் தைக்கலாம், பாய் இழைக்கலாம். புற்பாய் உங்களுக்கு தெரியும். அப்படி பாய் நாங்கள் இழைக்கும் போது இந்த புல்லிலே ஒரு கற்பூர வாசனை, ஒரு வாசனை, நல்ல வாசனை ஒன்று வருமா. இந்த வாசனைக்கு சின்ன சின்ன விஷ ஜந்துக்கள், விஷப்பூச்சிகள் அருகில் நெருங்காதாம் என்றொரு தமிழதிக தகவலும் உண்டு. அப்ப இப்ப இந்த கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்ற பழமொழி இரண்டு எழுத்துக்களால் மருவி, அதாவது தைக்க என்ற எழுத்தின் மூன்றாவது கானா கூனாவாக மாறி, தெரியுமாம் என்ற சொல்லின் இம்பெண்ணா இல்லாமல் போய் கழு தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று ஆகிவிட்டது. அப்ப அதே நாங்கள் சமகால பயன்பாட்டில் இப்பொழுது பாவித்து வருகிறோம். அப்ப கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றதன் உண்மையான வடிவம் கழு தைக்க தெரியுமாம் கற்பூர வாசனை என்பதை நாங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். பல பேருக்கு இது தெரிந்திருக்கலாம், ஆனாலும் எல்லோருக்குமே நாங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்றதே என்னுடைய ஒரு ஆதங்கம். அடுத்ததாக வருகிறது மற்றும் ஒரு கழுதை பழமொழி. வர வர மாமியார் கழுதை போல் ஆனார். இது எல்லோருக்கும் தெரிந்த பழமொழியாக இருக்கும். வர வர மாமியார் கழுதை போல் ஆனார். இங்கே இந்த பார்வையாளர்களில் இருக்கும் மாமியார்கள் வரும் உங்களை சொல்வதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இது அந்த பழமொழி பற்றிய ஒரு விளக்கத்துக்காக நான் சொல்கிறேன். வர வர மாமியார் கழுதை போல் ஆனார். அதே அப்படி சொல்வது என்று யோசித்தால், அந்த ஆரம்பத்திலே ஒரு மாமியார் ஒரு மருமகள், இப்ப ஊர் நாங்கள் அதுக்கு முதல் சொல்றேன், ஊர் விஷயங்களை நாங்கள் பேசும் போதெல்லாம் எங்களுடைய இந்த பேச்சிலே அடிக்கடி இடம்பெறுவது மாமியார் மருமகள் பிரச்சனை. குறிப்பாக தமிழர்களிடத்திலே இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இப்பொழுது மிகவும் பேசப்படும் விஷயமாக வந்திருக்கிறது. அப்ப இந்த மாமியார் ஆரம்பத்திலே மருமகளுடன் அன்பாக நல்லபடியாக நடந்து கொள்வார் என்றும், போக போக அந்த மாமியாருடைய குண இயல்பு மாறி அவர் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்வார் என்றும் இந்த நேரடி பொருளாக நாங்கள் இதிலே எடுக்க முடிகிறது. அது வர வர மாமியார் கழுதை போல் ஆனார். இந்த கழுதை போல் ஆனார் என்று ஏன் சொல்வது? கழுதையின் குணத்தை சொல்வதா அல்லது கழுதையின் உருவத்தை சொல்வதா? அப்ப ஏன் இந்த மாமியாரை கழுதையும் ஒப்பிடுவார்கள் என்றதையும் நாங்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை, பார்க்க வேண்டும். அப்ப அதுல உண்மையான வடிவத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். வர வர மாமியார் தை போல் ஆனார். கைதை, கானா ஈனா தையன்னா, கழுதை அல்ல கைதை. அப்ப அந்த ஈனா என்ற எழுத்து இருந்த இடத்தில் லூனா போய் அமர்ந்து கொண்டு எங்களுடைய புது வடிவத்தை கொண்டு வந்திருக்கிறது. கைதை. இந்த கைதை என்றால் என்ன? இந்த கைதை என்பது ஊமத்தங்காயை குறிக்கும். ஊமத்தங்காய் ஆரம்பத்திலே இந்த ஊமத்தம்பூ மிகவும் அழகாக மென்மையாக இருக்கும், பார்ப்பதற்கு ரசிக்கக்கூடிய விதமாக இருக்கும். போக போக அந்த பூ காயாக உருவாகும் போதும் அந்த காய்க்கு வெளிப்புறங்களிலே முட்கள் உருவாகும், உள்ளே விஷம் பெறவும் அந்த காயிலே. அப்ப ஊமத்தங்காய் உண்மையாக வெளியே முட்கள் நிறைந்ததாகவும் உள்ளே விஷம் நிறைந்ததாக காணப்படும். ஆரம்பத்திலே நாங்கள் ரசித்த அந்த பூவினுடைய காய்தான் அந்த அப்படி காயாக மாறுகிறது. அப்ப அதுதான் வர வர மாமியார் கைதை போல் ஆனார் என்பதுதான் மருவி அந்த ஈனா என்பது எங்கேயோ போய் லூனா வந்து அமர்ந்து கொண்டதில் வர வர மாமியார் கழுதை போல் ஆனார் என்று பழமொழி பயன்பாட்டுக்கு வந்துவிட்டது. ஒரு நிமிஷம் என்னை மன்னிக்க வேண்டும், தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். மன்னிக்க வேண்டும். மூன்றாவதாக இன்னொரு பழமொழியை எடுத்துக்கொள்வோம். 6லும் சாவு 100லும் சாவு. இது எல்லோருக்கும் தெரியும், எல்லோரும் சொல்வதும் எல்லோரும் அறிந்த ஒரு பழமொழி.
இது என்னது? எப்படி நாங்கள் எப்ப இது நாங்கள் சொல்லுவோம் என்றால், சில பேர் வேற வாழ்க்கையில விரக்தி அடைந்து இல்லாம போய் இருந்த போதும், அல்லது நிம்மதி இல்லாமல் இருந்த போதும் சொல்வார்கள், இனி என்ன வாழ்க்கை, செத்து போனால் சுகம், ஆறிலும் சாவு 100லும் சாவு என்று சில பேர் சொல்லுவார்கள். அப்ப 6லும் சாவு என்று 100லும் சாவு என்று சொல்வது வயசை குறிக்கும். 6 வயசுலயும் நாங்கள் சாகலாம், 100 வயசுலயும் சாகலாம், எப்ப செத்தால் என்ன என்ற ஒரு விரக்தி மனப்பான்மையில் சொல்லுகின்ற ஒரு சொல்லாக இதை நாங்கள் கொள்ளுவதுண்டு. இது ஒரு தத்துவம் நிறைந்த பழமொழியாகவும் நாங்கள் ஒரு பக்கத்தில் கொள்ளலாம். ஆனால் இதுக்கு இந்த 6லும் சாவு 100லும் சாவு என்பதற்கு பின்னால் ஒரு கதை உண்டு. மகாபாரதத்திலே உள்ள ஒரு சம்பவத்தை இதுக்கு ஒரு இந்த பழமொழி உருவாக்கத்துக்குரிய கதையாக கூறுவார்கள். அதாவது கௌரவர்கள் அணியிலே 100 பேர், பாண்டவர்கள் அணியிலே 5 பேர், 2 அணிக்கு இடையிலான போர் நடக்கப் போறது என்பது முடிவாகிவிட்டது. அதுதான் இந்த குருஷேத்திர போர் என்று வர்ணிக்கப்படுகின்ற அந்த போர், 18 நாள் போர். அப்ப இந்த சமயத்திலே பாண்டவர்களுடைய தாயாகிய குந்தி தேவிக்கு கர்ணன் தான் தனது மூத்த மகன் என்ற உண்மை தெரிய வருகிறது. ஆனால் கர்ணன் எங்க நிற்கிறான்டா, எதிரணியிலே நிற்கிறார். மிகப்பெரிய வீரன், தலை சிறந்த வீரன், பெரிய கொடைவள்ளல், ஒரு மனிதாபிமானம் கொண்ட ஒரு அந்த அங்கேய நாட்டுக்கு அரசனாக்கப்பட்டவன் துரியோதனால. அப்ப எதிரணியிலே அவர் கௌரவர்கள் அணியிலே அவர் பெரிய வீரனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்ப குந்தி இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த மாய லீலைகளை பற்றி தெரிந்த குந்தி தேவிக்கு தெரியுது பாண்டவர்கள் அணிக்குத்தான் இந்த போரிலே வெற்றி கிடைக்க போறது என்ற உண்மை. அப்ப அவருக்கு பெரிய துன்பமாயிருக்கு. தன்னுடைய மகன், அதாவது தன்னுடைய மூத்த செல்வன் அநியாயமாக போரிலே இறந்து விட போகிறானே என்று எப்படியாவது அவனை காப்பாற்ற வேண்டும் என்றது தாய்மனம் துடிக்கிறது. நிறைய யோசிச்சு போட்டு அவர் கர்ணனிடம் போகிறார். கர்ணனை சந்திக்க போகிறார். இப்ப கர்ணனை சந்திக்க போய் கர்ணனோடு சந்தித்து அப்படி கேட்கிறார், கர்ணா, நீ பாண்டவர்கள் அணியிலே வந்து 5 பேருடன் நீ 6வதாக சேர்ந்து விடு என்று மன்றாடுகிறார், அங்க வந்து விட சொல்லி. அப்ப கர்ணன் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் நிச்சயமாக அம்மா வரமாட்டேன். நான் இந்த துரியோதனனுக்கு அவனுடைய நட்புக்கு அவன் எனக்கு செய்த உபகாரத்துக்கு எல்லாம் நான் நன்றி கடன் செய்ய வேண்டும். அதாவது செஞ்சோற்றி கடனை நான் தீர்க்க வேண்டும். நான் துரியோதனை விட்டு விலகி என்றும் வரமாட்டேன். நீங்க சென்று விடுங்கள் அம்மான்னு சொல்லி குந்தி தேவியை திருப்பி அனுப்பி விடுவதாக ஒரு சம்பவம். இதை அவர் சொல்வது என்னண்டா, பிறகு சொல்கிறார், நான் அங்கே வந்து 5 பேருடன் 6வதாக சேர்ந்து 6வதாக இருந்தால் என்ன, 6வதாக இருந்தால் என்ன, 6லும் சாவுதான் எனக்கு வரப்போகுது. 100 பேருடன் இருந்தால் என்ன, இங்கேயும் சாவுதான் எனக்கு வரப்போகுது. ஏனென்றால் எனது சாவு எப்பொழுதோ நிச்சயிக்கப்பட்டு விட்ட ஒன்று என்று சொல்லித்தான் அவர் குந்தியை திருப்பி அனுப்புகிறார். அப்ப இங்கே உண்மையில அவர் சொல்றது, இந்த 6 பேராக இருந்தாலும் எனக்கு சாவுதான், இங்க 100 பேருடன் இருந்தாலும் எனக்கு சாவுதான் என்றுதான் அந்த சொல்லப்பட்ட அங்கே இருந்துதான் இந்த கதை, இந்த பழமொழி உருவாகியது என்பது ஐதீகம். ஆனால் நாங்கள் நினைப்பது இப்பொழுது பயன்பாட்டில் உள்ள பழமொழியின்படி 6 வயதிலும் சாகலாம், 100 வயதிலும் சாகலாம் என்ற ஒரு அர்த்தத்தை தான் நாம் கொள்கிறோம். அது பெரிய பிழை என்ற அர்த்தத்தை என்று நாங்கள் கருதிவிட முடியாது. ஆனாலும் அந்த உண்மையான அர்த்தத்தை நான் இப்போது சொல்கிறேன் உங்களுக்கு. அதுதான் அடுத்தது. இன்னொரு பழமொழி, இது எங்களுக்கு நாங்கள் அநேகமாக எல்லோரும் பயன்படுத்தி கொண்டிருக்கிற பழமொழி. இதை நாங்கள் ஒரு செயலை செய்ய முற்படும் போது அதுக்கு ஒரு தேவைப்படுகிற ஒரு பொருள் சில வேளையில கிடைக்காமல் போகலாம். அதே பிறகு அந்த பொருள் கிடைக்கும் நேரத்தில் இந்த செயலை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் நமக்கு அமையாமலும் போகலாம். அப்படி ஒரு நிலைமையில நாங்கள் ஒரு இதை சொல்லுவோம், நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம் என்று சொல்லுவதுண்டு. அப்ப உண்மையாகவே உங்களுக்கு தெரியும், இந்த பழமொழி ஒரு குறியீடாக இதை நாங்கள் பயன்படுத்த இந்த நாயை கண்டால் கல்லை காணோம், கல்லை கண்டால் நாயை காணோம் என்பது ஒரு குறியீடாக பயன்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் எங்கள் ஊரில் எங்களுக்கு தெரியும், நாய்களை விரட்டுவதற்கு நாங்கள் கல்லெறிந்து விரட்டுவோம். அப்ப கல்லால் இருந்து நாயை விரட்டுறது, கல் இருந்தா நாயை காணும், நாய் இருந்தா கல்லை காணும் என்று அப்படி ஒரு அர்த்தத்துல நாங்கள் இதை கொண்டு இப்படியான விஷயங்களுக்கு அது ஒரு குறியீட்டாக இதை நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம்.
ஆனால் உண்மையாக இந்த பழமொழியின் உண்மை வடிவம் என்ன என்று பார்ப்போம். அது ஒரு சுவாரஸ்யமான பழமொழி. நாயகனை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயகனை காணும். யார் இந்த நாயகன்? எங்களை எல்லாம் வழிநடத்தி, எங்களை ஆட்கொண்டு, எங்களை எல்லாம் காப்பாற்றுகின்ற முழுமுதற் கடவுளாகிய இறைவன் தான் இந்த நாயகன். இந்த நாயகனை கண்டால் கல்லை காணும். அதப்படி நாங்கள் கடவுள் சிலை பார்க்கும்போது அதை நாங்கள் கடவுளாக, அதாவது எங்கள் இறைவனாக பார்க்கும்போது அது எங்களுக்கு இறைவனாக தெரியும். அதை வெறும் கல்லாக பார்த்தால் அங்கே இறைவன் தெரிய மாட்டார், கல்லு மட்டும்தான் தெரியும். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. நாயகனை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயகனை காணும். இதே கருத்தை சொல்லுகின்ற ஒரு திருமந்திரத்திலே ஒரு திருமூலருடைய திருமந்திரம் ஒன்று இருக்கிறது. மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதமே என்ற ஒரு திருமந்திரம். உண்மையாக யானை, ஒரு மரத்தில் செய்யப்பட்ட யானை சிலை ஒன்றை நாங்கள் பார்ப்போம் என்றால் அதை மரமாக பார்த்தால் மரம்தான் எங்களுக்கு தெரியும். யானையாக பார்த்தோம் என்றால் யானை எங்களுக்கு தெரியும். அப்ப நாங்கள் இதுல உண்மையான இதில் அடங்குகிற இந்த கருத்து, அதாவது உள்ளார்ந்தமான அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் எந்த பொருளை எப்படி கண் கொண்டு பார்க்கிறோமோ அதே போலத்தான் அந்த பொருள் எங்களுக்கு தெரியும் என்பதுதான் இந்த உண்மை. அப்ப இந்த திருமந்திரத்திலே இது சொல்லப்படுகிறது என்னென்றால், உண்மையாகவே அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை, அதாவது பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம். பரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரபஞ்சத்தை நாங்கள் ஐம்பூதங்களையும் காணும் போது பிரபஞ்சம் எங்கள் கண்ணுக்கு தெரியாது. அப்ப பிரபஞ்சத்தை பார்க்கும்போது இந்த ஐம்பூதங்களும் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது என்பதுதான் அந்த மந்திரத்தின் பொருள். அப்ப அது மனித மனத்தின் இயல்பான ஒரு மாயையை விளக்குவதற்காகவே இந்த மந்திரம் கூறப்படுகிறது. அதாவது நாயகனை கண்டால் கல்லை காணும், கல்லை கண்டால் நாயகனை காணும் என்று அழகான இந்த தமிழ் பழமொழியை நாங்கள் எல்லோரும் போற்றி அனைவரோடும் இதை பகிர்ந்து கொள்வது சிறந்தது என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு பழமொழிக்கு வருகிறேன். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இந்த பழமொழியும் நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். இது நேரடி பொருளாக நாங்கள் இந்த பழமொழியை பார்ப்போம் என்றால் அதற்கு பொருள் கொள்ளலாம். நாங்கள் ஒரு பிறந்த மனம் கொண்டு ஊராருடைய பிள்ளைகளையும் அல்லது பிள்ளையை எங்கள் பிள்ளை போல நாங்கள் பார்த்து பராமரித்தால் எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் எந்த எத்தனிப்பும் இல்லாமல் அது தானாகவே வளரக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கை எமக்கு பரிசாக அளிக்கும் என்றதுதான் இந்த பொதுவான பொருள் இதில் கொள்ளக்கூடியது. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். ஆனா இதுக்கு பின்னால் இன்னொரு கருத்து இருக்கிறது, ஒரு ரத்தம் இருக்கிறது. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தார். இந்த ஊரான் பிள்ளை என்று சொல்லப்படுவது எங்கள் வீட்டுக்கு வாழ்க்கைப்பட்டு மணமகளாக வரும் மருமகளை, அவள் ஊரான் பிள்ளை. அந்த மருமகள் கற்பம் அடைகிறாள். அப்பொழுது அவளுக்கு வேண்டிய பராமரிப்பை அந்த வீட்டில் உள்ளவர்கள், அதாவது பூந்த வீட்டில் உள்ளவர்கள் நன்றாக செய்து அவளுக்கு வேண்டிய உணவை கொடுத்து எல்லாம் செய்ய வேண்டும். குறிப்பாக அவளுடைய கணவன், அந்த ஊரான் பிள்ளையை இவன் கணவன் ஊட்டி வளர்ப்பதாக இருந்தால் அவரோட வேண்டிய உணவெல்லாம் கொடுத்து, சத்தான உணவெல்லாம் கொடுத்து அவவை பராமரித்து வரும்போது தன் பிள்ளை தானே வளரும். அவருடைய வாரிசாக இருக்கின்ற அவருடைய குழந்தை, வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை தானாகவே வளரும். அவவை பராமரிக்கும் போது இந்த பிள்ளை தானாகவே வளரும் என்றுதான் இந்த பழமொழி சொல்லுகின்ற அர்த்தம். அப்ப இந்த ஊரான் பிள்ளையை நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளையாக, இதுல இன்னொரு கருத்தையும் நான் நினைக்கிறேன். ஊரான் பிள்ளையாகவே இருப்பதிலே எங்கள் வீட்டுக்கு வந்தவுடன் அந்த பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளையாக மாறிவிட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். அல்லது அடுத்தது இன்னும் ஒரு பழமொழிக்கு செல்வோம். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே.
அது என்னது? மண் குதிரை எப்படி ஆற்றில் இறங்கும்? அது எப்படி ஆற்றில் அந்த குதிரையை நம்பி இறங்க முடியும்? ஆனாலும் அதை சொல்லுவோம், மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காது என்று. அப்ப இதுக்கு என்ன பொருள் என்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் அங்கே எதுவும் பொருள் இல்லை. ஏனென்றா மண் குதிரை ஆற்றில் இறங்குமா, அல்லது இறங்கினால் அது கரையாமல் இருந்து விடுமா? இல்லை. ஆனா உண்மையாக இந்த பழமொழியின் உண்மையான வடிவம் ஒரே ஒரு எழுத்தால் வித்தியாசப்படுகிறது. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காதே. குதிர். குதிர் என்பது ஒரு ஆற்றுக்குள் இருக்கக்கூடிய சிறிய மணல் மேடு அல்லது மணல் திட்ட குறிக்கும். மணலால் செய்யப்பட்ட ஒரு திட்டு அல்லது ஒரு மேடை குறிக்கும் குதிர். இந்த மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது. ஏனெண்டா அந்த மண் குதிர், அதாவது ஆற்றுக்குள்ளே இருக்க அந்த மண் குதிரை நாங்கள் அதுங்களுக்கு பாதுகாப்பு நினைத்து இறங்குவோமாக இருந்தால் எந்த நேரமும் அது கரையலாம், கரைந்து விடலாம். அப்ப அது பாதுகாப்பில்லை. அதுக்காகத்தான் அந்த பழமொழி உருவாயினது, மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது. குதிரையை என்று இல்லை, ஐயனா என்று ஒரு எழுத்து சேர்ந்து எங்களுடைய பழமொழியின் அர்த்தத்தையே மாற்றிவிட்டது. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது. அடுத்தது இன்னொரு விஷயம். நாங்கள் எல்லோரும் இப்ப அநேகமாக திருமண வீடுகளோ அல்லது ஒரு விழாக்களோ எல்லாம் போகும்போது உணவு பரிமாறுவார்கள், பந்தி வைப்பார்கள். அப்ப நாங்கள் சும்மா ஒரு நகைச்சுவையாக எல்லாரும் சொல்றது, பந்திக்கு முன்பு சொல்லி போட்டு எல்லாரும் சிரித்து கொண்டே போய் சாப்பிடுவோம், முதல் வரிசையில் உட்கார போவோம். அப்படி எல்லாம் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்றொரு பழமொழி. சரி, அது என்ன பந்திக்கு முன்பு படைக்கு பிந்து என்று? பந்திக்கு முன்பு என்று இந்த நாங்கள் சொல்வது அந்த பழமொழியிலே தான் வந்திருக்கும். பந்தி என்பதை உணவு பரிமாறுற அந்த வரிசை என்று கருதி கொண்டு இந்த பழமொழி இந்த சொல்லு வருகிறது. அப்ப படைக்கு பிந்து என்றால் என்ன? அப்ப இந்த பழமொழியை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதற்கு 2 விதமான விளக்கங்கள் இருக்குது. ஒன்று, நாங்கள் சாப்பிடும் உணவருந்தும் போது எங்களுடைய வலதுகை தானாகவே முன்னே வரும். என்ன? உணவு எடுத்து வழங்குவதற்காக வலதுகையானது. பந்திக்கு முந்தும், படைக்கு பிந்து. அப்ப அதாவது போர்களிலே உண்மையாக அம்பு கணை தொடுக்கும் போது இந்த எங்களுடைய வலதுகை பின்னே போகும். பின்னே போய்த்தான் அந்த இதை எடுத்து அந்த எவ்வளவு தூரம் பின்னே இந்த வலதுகை போகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த அம்பு வீச்சாக போய் பொருண்டிய வெற்றியையும் நிர்ணயிக்கும். அப்ப பந்திக்கு முன்பு படைக்கு பிந்து, அதாவது படையிலே போர் செய்யும் போது இந்த வலதுகை, அப்ப வலதுகையை பற்றின ஒரு இதாகவும் இதை கொள்ளலாம். பந்திக்கு முந்துகிற வலதுகை படை நடவடிக்கையின் போது பின்னால் போகும் என்றொரு கருத்தையும் நாங்கள் இங்கே கொள்ளலாம். அடுத்த விளக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த பண்டைய காலங்களிலே இந்த போர் செய்வார்கள், மன்னர்கள் எல்லாரும் போர் செய்வது எல்லாம் வழக்கம், எல்லாருக்கும் தெரியும். அந்த போர்களிலே 4 விதமான படைகள் இருக்கும். காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை என்று சொல்லி அப்படி 4 விதமான படைகள் இருக்கும். இதிலே இந்த காலாட்படை வீரர்கள் இருக்கிறார்களே, அவர்களிலே மிகவும் தெரிந்த மிகவும் சிறந்த வீரர்களின் அணி ஒன்றை பந்திப்படை என்று சொல்லுவார்கள். அந்த பந்திப்படை வீரர்களை முன்னால் விட்டு பின்னால் மற்ற படை வீரர்கள் கனரக ஆயுதங்களுடன் போவார்களாம். இந்த பந்திப்படை வீரர்கள் என்ன மாதிரி என்றால் அவர்கள் அர்ப்பணிப்போடு செயற்படுகிறவர்கள். தங்களுடைய உயிரை துச்சம் என நினைத்து தாங்கள் முன்னுக்கு போய் இந்த போர்ல வெற்றியை எடுக்கணும்னு சொல்லி அவர் முன்னால் இறங்கி போவார்கள். இந்த பந்திப்படை வீரர்கள் அவர்களைத்தான் முன்னால் விடுவது. அதாவது ஒரு தற்கொலை வீரர்கள் போன்ற ஒரு இதிலே நடவடிக்கை அவர் செய்வார்கள். அப்ப அந்த பந்திப்படை வீரர்கள், அப்ப அப்படிப்பட்ட பந்திப்படைக்கு நாங்கள் முந்த வேணும், நாங்கள் அதை முன் வந்து அந்த பந்திப்படையிலே நாங்கள் இணைய வேணும் என்ற ஒரு கருத்திலேயும் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்றொரு பழமொழி வந்ததாகவும் ஒரு கருத்து நிலவுகிறது. இது மகாபாரத போர் போன்ற போர்களிலே இந்த பந்திப்படையை பற்றிய தகவல்களை நாம் காணலாம். இப்ப பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. அப்ப நாங்கள் உணவு பந்தியை மட்டும் இங்கே குறிப்பிடப்படவில்லை, போர்களிலே இந்த பந்திப்படையை குறிப்பிடப்படுவது இந்த பந்திப்படை என்பதை மனதில் கொள்ள வேண்டும், கொள்ளுவோமாக. அடுத்தது இன்னொரு பழமொழி, களவும் கற்றுமற. எனவே சொல்லுவார், களவும் கற்றுமற என்று.
எங்களுடைய முன்னோர்கள் இப்படி ஒரு களவு என்ற ஒரு தீய விஷயத்தை கற்று மர என்று சொல்லி இருப்பார்களா? நாங்கள் இதை சிந்தித்து பார்க்கிறோமா? இல்லை, நிச்சயமாக இல்லை. களவும் கற்று மர. ஏன் களவு என்ற விஷயத்தை உலக தேவையில்லாத விஷயம், அதாவது யாராலும் விரும்பப்படாத ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டு பிறகு அதை மறப்பதா என்ன? இல்லை. உண்மையாக இந்த பழமொழியின் உண்மையான வடிவம் களவும் கத்தும் மர. களவும் கத்தும் கத்தும் மர. களவு என்றால் உங்களுக்கு தெரியும், திருட்டு. கத்து என்றால் பொய் பேசுதல் போன்ற தீய குணங்கள். அப்ப அந்த திருட்டு, பொய் பேசுதல் போன்ற தீய குணங்கள் அனைத்தையுமே மறந்து அந்த அந்த பக்கம் தலைவத்தை படுக்காமல் நாங்கள் வாழ வேணும் என்றுதான் இந்த பழமொழி எங்களுக்கு சொல்வது. களவும் கத்தும் மர. இங்கேயும் ஒரு மருவி களவும் கற்று மர என்று வந்துவிட்டது. கத்தும் என்ற சொல்லு கற்று ஆகி வந்து களவும் கற்று மர என்று வந்துவிட்டது. இப்படி இன்னும் பல நிறைய பழமொழிகள் எங்களுடைய பழமொழிகளிலே மருவி வார்த்தைகள் அல்லது சொற்கள் வேறுபட்டு நின்று புதிய வடிவங்களை கொடுத்து பல பேரை அதுதான் உண்மையான அர்த்தம் என்று நினைக்கும் ஒரு போக்குக்கு சமகாலத்தில் கொண்டு வந்து விட்டது. இதெல்லாம் நாங்கள் இதையெல்லாம் எங்களை போன்றவர்கள் பலரோடும் பகிர்ந்து கொண்டு இந்த நிலைமையை மாற்றி உண்மையான அர்த்தங்களை எல்லோரையும் அறிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும், செய்ய எல்லோரும் முன்வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நல்லது உறவுகளே, இதுவரை என்னுடைய இந்த உரையை கேட்டு அன்போடு பொறுமையோடு இந்த உங்கள் எல்லோருக்கும் எனது நன்றி. எல்லோரும் இந்த பழமொழிகளை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு எல்லோரிடமும் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நலம் உண்டாகட்டும். நல்லது. நன்றி. நன்றி அம்மா. நல்லதொரு உரை. எங்கள் கேட்க வேண்டியது, எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது. நன்றே நான் இருந்தேன். பழமொழி என்றால் எனக்கு பிடிக்கும். இந்த உரையை பாராட்டி நாங்கள் கரகோஷம் செய்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. நன்றி அம்மா. முருங்கை நட்டவன் வெறுங்கையோடு போவான் என்றொரு பழமை இருக்கு. அதாவது முருங்கை தரும் ஆரோக்கியத்தை பெற்றவன் பொல்லில்லாமலே நடந்து போவான் என்று அர்த்தமாம் என்று சொல்றேன். அது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஊரான் பிள்ளைக்கு முருங்கை கறியை கொடுத்து வளர்த்தால் அவன் மகனும் நல்லாக பிறப்பான். இல்லையா? உண்மை, உண்மை, உண்மை. இப்போது அது புதுசா இருந்தது. எனக்கு நல்ல ஒரு அர்த்தம் எனக்கு கிடைச்சது. இது என்னடா சும்மா ஊரான் பிள்ளைய தலை தடவி வளர்த்தா மற்ற பிள்ளை வளரும் என்று சொல்றாங்க. அதுக்கு நல்ல ஒரு கருத்தை நான் கண்டுபிடித்திருக்கிறேன். நன்றி அம்மா. இப்போது எங்கள் சிவா மோகன் அவர்கள் வந்தருளியுள்ள. நன்றி தமாமா தாராமா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சாவித்திரி அம்மா. அருமையான பழமொழிகள். பழமொழிகள் நீங்க சொன்ன உட்கருத்தை நாங்க ஒருவருமே கற்றல்லையோ கற்பித்தல்லையோ செயற்படுத்தவில்லை நீண்ட காலமாக. தற்போதுதான் சில அறிஞர்கள் உங்களை மாதிரி இவ்வாறு தேடி இந்த பழமொழிகளுக்கு இந்த மாதிரி கருத்துக்களை கொடுக்கின்றோம். ஊரா பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்று சொன்னதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா சொல்றா ஒரு நாள், உன்னை நான் ஊட்டி வளர்த்தா எந்த பிள்ளைய இன்னொருவர் ஊட்டி வளர்ப்பார்கள். அதுவும் ஒரு அர்த்தத்துல சரியாத்தான் இருக்குது. ஏனென்றா எங்கட நாட்டுல நடந்த இனப்பிரச்சனை காரணமாக நாங்க எல்லோரும் சிதறப்பட்ட நேரங்கள்ல ஊரார் தான் எல்லா பிள்ளைகளையும் ஊட்டி வளர்த்தார்கள். ஊரார் தான் வளர்த்தது, ஒருவர் வளர்க்கே இல்ல. அதுவும் ஒரு வகையில உண்மையாத்தான் இருக்கு. கருத்து கொள்ளலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது உண்மை, அது சம்பவமே நடந்திருக்குது. அப்ப அத மெய்யெண்டுதான் எங்கட ஆக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்றார்கள். ஆனா நீங்க நல்ல புது கருத்துக்களை நீங்க தந்திருக்கிறீங்கம்மா. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இதே போல நீங்க எல்லா பழமொழிகளையும் தொடர்ச்சியாக வந்து நீங்க இந்த தளத்துல கட்டாயம் நீங்க கொடுக்க வேண்டும். ஏன்னா நாங்க இன்னொரு வடிவத்தையும் பார்க்க வேண்டும். ஒரே வடிவத்தை நாங்க பார்த்து வாழ்ந்திருக்கிறோம், கேட்டு வாழ்ந்திருக்கிறோம். களவும் கற்று மர என்றுதான் படிப்பிச்சிருக்கிறார்கள். களவையும் கத்தும் களவும் கத்தும் என்பது மறக்க வேண்டும் என்பதை
அங்க வந்து எங்களுக்கு கற்றுக்கொள்ளண்டா லேர்ன் பண்ணண்டு அதான் லேர்ன் பண்ணி எடுத்துக்கொள்ளண்ட மாதிரி. அது ஒரு அப்ப பிழையான அது ஒரு கருத்து தானே. ஆமா, அது பிழைதான். இப்படியான கருத்துக்களை நீங்க கட்டாயம் சொல்ல வேணும். ஆனா சில இடங்கள்ல சில விஷயம் அப்படியே பொருந்தின மாதிரியும் இருக்குது. நாயை கண்டா கல்லை காணும், கல்லை கண்டா நாயை காணும். ரோட்டுல கடி வாங்கின ஆக்களுக்கு அதுல அருமை தெரியும். அது எங்கட ஊர்லயே அது ஒரு இருக்குதான், நாயை விரட்டுறது. கட்டாயம் அது உண்மை. ஏன்னா ஒரு கல் எடுத்து எறிஞ்சாதான் அந்த நாய் சில வேளையில போகும். இல்லையோ அப்போ கடைசி வரைக்கும் போகாது. அதை நாங்க நடைமுறையில நாங்க பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்னொரு வடிவம், அந்த கல்லிலே இறைவனுடைய வடிவத்தை காண்ற, இறைவனுடைய வடிவத்தை காணாவிட்டால் அது கல்லு, கண்டால் இறைவன், கண்டால் இறைவன், காணாட்டி கல்லு. நல்ல கருத்துக்கள். நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் பழமொழி என்பது ஒரு வகையில் 40-50 வருஷங்களாக அப்படியே ஒரு வகையில தொகுக்கப்பட்டு கூறப்பட்டு வந்துட்டது பாட புத்தகங்கள்ல, பாடசாலைகள்ல, பெரியவர்கள்ட்ட. ஆனா இப்ப நீங்க இந்த புதிய கருத்துக்களை உண்மையாகவே கண்டுபிடிச்சு அதுகளை தேடி எடுத்து நீங்க சொல்றது மேலும் மேலும் நல்ல விஷயம். என்னடா 2 கருத்தையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இனி வார சந்ததிகள் இதுதான் உண்மையான வடிவம் நினைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு அவைகளுக்கு தெரியாது. இப்ப அவையால நினைப்பினா இதுதான் உண்மையான கருத்து, அப்படி நினைக்க விடக்கூடாது அவையில. இல்ல அதுல நீங்க சொல்ற ஆழமான கருத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துறது நல்ல விஷயம். இல்லையா? அதே கருத்து இருந்தாலும் குறிப்பா களவை கத்து மரன்னு சொன்னா களவை நீங்க கட்டு போட்டு இப்படி மறக்கிறது, களவெடுத்து கூட தான் போவான். கடைசி வரைக்கும் மறக்க மாட்டான். அல்லது ஏன் கற்க வேணும்? அது என்னது கற்க வேணும்? அது தேவையில்லை தான். களவையும் கட்டு மரன்னு சொல்லி நல்ல நல்ல அருமையான கருத்துக்கள் அம்மா நீங்க கூறியிருக்கிறீங்க. தொடர்ச்சியா நீங்க இந்த தளத்துல வந்து இந்த பழமொழிகள் இந்த கருத்துக்களை நீங்க கட்டாயம் தாருங்கோ. நான் என்னுடைய விருப்பமும் அதுதான். நான் உங்கள்கிட்ட அதை முன்வைக்கிறேன். அதுக்காகத்தான் முதல்ல வந்த நான். நன்றி அம்மா. நன்றி. நன்றி. என்னென்று சொன்னா, ஒரு கல்லை கண்டால் நாயை காணும்ன்ற ஒரு ஆன்மீக கருத்தா சொல்லிக்க நல்லா இருக்கு. எங்களோட நாயக்குணம் படத்தை நாங்கள் நாயை காணல் என்று மாற்றி விட்டுட்டோம். குறியீடா வச்சுட்டோம். நாயை கண்டா கல்லை காணும். நாயகன் வருவி நாயாக மாறிட்டது. அதுதான் பிரச்சனை. ரோட்ல போகும்போது தெரியுந்த மாமா ஒரு நாய் நின்று தண்டா நீங்க சுவைக்க, நீங்க எறிஞ்சிங்களா இந்த உலகத்துல சுவைக்க இருப்பீங்க, ஜெயிலுக்கு போயிடுவீங்க. நான் ஊர்ல சொல்றேன், உங்களை ஊர்ல சொல்றேன். ஊர்ல அதுதான் உங்களை ஊர்ல சொல்றேன். இங்க வேணாம், இங்க வேணாம், இங்க வேணாம், ஒருவருக்கு கொண்டு இங்க வேணாம், ஊர்ல. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர், நீங்க கதைங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். அழகான விடயங்கள் அம்மா. ஆனால் ஒவ்வொருவரும் வெவ்வேறு அர்த்தங்கள் இதற்கு காட்டுவதன் மூலம் நாம் இதனை பல்வேறு அர்த்தங்களிலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இப்பொழுது நாயை கண்டால் கல்லை காணும் என்று எது நாயன்றது இப்ப பெரிய கேள்வி. மனுஷரா நாயாண்டதும் கேள்வி. அதை விட்டுட்டு நாங்கள் மற்ற வழியில பார்க்க போனால், அதாவது இறையில நான் கொடுக்கின்ற விளக்கம், ஒரு மலையில இருந்து ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், ஆடுகளை மேய்த்து வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாயை காணுகின்றார். அந்த நாய் அங்கே இருக்கிறது என்பதற்காக அவர் கல்லை தேடி எடுக்கின்றார். அவர் கடைசியாக தேடி எடுத்த கல் அந்த நாய் தான் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. ஒவ்வொருவரும் விளக்கங்கள் கொடுப்பதற்காக பல்வேறு விதத்திலே முயலுகின்றார்கள். அடுத்தது, நீங்கள் சொன்ன இன்னொரு விடயத்திலே வந்து 6லும் சாவு 100லும் சாவு, சாகத்தான் போராய் துணிந்து செல் என்பதற்கும் அந்த பழமொழி பிரயோகப்படுத்தப்படுகிறது. இன்னும் ஒன்று, மற்றது, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். எங்களுடைய ஐயாவை எடுத்தால், ஐயா எங்களோட குடும்பத்தையே கவனிக்க இல்லை. ஐயா மற்ற வேற ஊராக்களுக்கு தான் செய்து கொண்டிருந்தவர், எங்களை கவனிக்க இல்லை. எங்களுடைய அம்மா பேசுவா, எங்களை கவனிக்கிறது இல்லை, ஊராக்களுக்கு கொடுக்குறீங்களென்று. உண்மையில அவர் அப்படி கொடுத்தபடியால் தான் இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம். இதுவும் ஒரு கருத்தாக நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அம்மா. அடுத்து இன்னும் ஒரு கருத்து என்னவென்றால், களவும் கற்றுமற. அதாவது அக்கவுண்ட்ஸ் என்ற கணக்கியல் சொல்லைகளை வந்து கள்ளம், இதில் என்ன கள்ளம் செய்வார்கள் என்றதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் தான் கள்ளம் செய்பவர்களை நாம்
தெரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு கருத்தும் கொடுக்கப்படுகிறதம்மா. நீங்கள் கொடுத்த கருத்திலே தவறில்லை. பலரும் பலவிதமாக கருத்து கொடுக்கிறார்கள். ஆகையினாலே இப்படியும் கருத்துக்கள் இருக்கின்றன என்று தான் சொன்னேன். நல்லதம்மா, தொடர்ந்து பாருங்கள். நன்றி நன்றி உங்களுக்காக நான் காத்திருக்கிறோம் அம்மா. ஆ, நன்றி. நன்றி உங்களுக்கு. நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். பாபு மாஸ்டர், நீங்க கதைங்க ப்ளீஸ். நன்றி தாரா மாஸ்டர். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் சாவித்திரி அம்மா. உங்களுடைய வணக்கம். பழமொழிகளுக்கு நீங்கள் கூறிய அந்த அர்த்தங்கள் இதுல எனக்கு மிக பிடித்து கொண்டது நீங்கள் முதலாவது கூறிய பழமொழி, பிறகு இரண்டாவது கூறிய பழமொழி, அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் அது ஐந்தாவதாக இருக்க வேண்டும் நினைக்கின்றேன். இந்த ஐந்தும் எனக்கு மிகவும் பிடித்து கொண்டது. முதலாவது நீங்கள் கூறியது கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஆமா, கழு தைத்த தெரியுமாம் கற்பூர வாசனை. அதாவது அந்த புல்லு, ஒரு சாதி புல்லுல அந்த மனத்திலே வார வாசனையை கற்பூரத்துக்கு அங்கு ஒப்பிட்டு சொல்லிக்கிறார் என்றதை இன்றுதான் எனக்கு அது தெரியும். முதல் முறையாக தெரிந்தது. மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நல்ல ஒரு கருத்தம்மா. அதே மாதிரிதான் இந்த மற்ற கழுதை என்றேன். வர வர மாமியார் கழுதை என்பது கைதை போல, அதாவது ஊமத்தங்காயோ நீங்கள் அழகாக கூறியிருந்தீர்கள். ஊமத்தங்காய் எவ்வளவு ஒரு நச்சு இப்ப பறந்த ஒரு அழகா இருக்கும் பூ அப்படி நச்சாக மாறுகின்றது என்பதை மிகவும் சான்றாக அருமையாக இருந்தது. இறுதியாக நான் கூறுவது என்னவென்றால், நீங்கள் கூறிய மண்குதிரை நம்பி ஆற்றில் இறங்காது என்பது. அதாவது மண் குதிரை நம்பி, அதற்கு மண் திட்டியை நம்பி கடந்து போகலாம். ஆமாம், அந்த 3 வார்த்தைகளும் நீங்கள் எடுத்து கூறியது எனக்கு மிகவும் நன்றாக பிடிக்கிறது. அதை விட இன்னும் ஒன்று, பந்திக்கு முன்பு படைக்கு பின்பு. அதுல நீங்க சொன்ன பந்தி என்றது கரகரத்தை கூறுறீர்கள். பந்தி என்பது ஒரு படை. ஆமா ஆமா, எல்லாம் மிகவும் புதுமையாக இருந்தது. எனக்கு உண்மையில மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன். என்னுடைய நீங்கள் கூறியதற்கு மிக்க நன்றி கூறி நான் இத்துடன் நிறுத்துகிறேன். நம்ம மொத்தத்தில் திறமையான ஒரு பேச்சை என்று கேட்டதுக்காக நான் மகிழ்வு அடைகிறேன். நன்றி, வணக்கம். நல்லது, நன்றி உங்கள் விமர்சனத்துக்கு. நன்றி பாபு மாஸ்டர். சுகேந்திர மாஸ்டர், நீங்க கதைங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். சாவித்திரி அம்மா, இந்த எங்களுடைய பழமொழிகள் எல்லாம் எப்படி மருவி இப்போ நாங்கள் பேசுகிறோம் என்றது உங்களுடைய பழமொழிகளில் இருந்து தெரிய வருகிறது. நானும் இவற்றை பற்றி நானும் வாசித்திருக்கிறேன் முதலும். ஆனா இன்று நான் இந்த பழமொழிகள் என்று வரைக்க நான் சும்மா ஒருக்கா எடுத்து பார்த்தேன், என்ன பழமொழிகள் நீங்கள் கதைக்க போகிறீர்கள் என்று பார்த்தேன். அதுல எனக்கு வந்தது, அற்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடைபிடிப்பான். இது இன்று தவறான பொருள் கொள்ளப்பட்டு வருகிறது. உண்மையில் இதன் பொருள் என்னென்றால், அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான் என்றதுதான் அதன் கருத்து. அது வள்ளல எங்களுக்கு கஞ்சனாக மாத்தி போட்டது இந்த பழமொழி. அந்த எழுத்துகள் சொற்கள் எல்லாம் மாறி மருவி வந்துடுது கனபழமொழிகளுக்கு. அதுதான். மற்றது இன்னொன்றும் பார்த்தனா, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு என்றதுதான் உண்மையான பழமொழி. சந்தையில் மாட்டை வாங்கும் போது அந்த மாட்டின் சுவடு, அந்த பாதம் என்ன மாதிரி அழுத்தி இருக்குதோ என்று பார்த்துதான் வேண்டுவார்கள். ஏன்னா அந்த மாடு பலமுள்ளதாக இருக்குமாம். அது இப்ப மாறி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று வந்து விட்டது. அப்படி பழமொழிகள் நிறைய இப்படி மாறி மாறி வந்துட்டு நிறைய அதுதான் கணக்க வந்திருக்குது. இவற்றை எல்லாம் நீங்கள் இனியும் வந்து நீங்க கூற வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அம்மா. நன்றி நன்றி உங்களுக்கு. நன்றி. நாளை ப்ரோக்ராம் சொல்றீங்களா சுகேந்திரா ப்ளீஸ்? இத்தியான தளம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. UK நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் UK நேரப்படி இணையுமாறு வேண்டுகின்றோம்.
நாளைய நிகழ்ச்சி நேரம் நாளை காலை UK நேரம் 9 மணிக்கு தியானம், 9:15க்கு சேர் ஏரோபிக் ஐ யோகா நடைபெறும். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு PSSM தமிழ் யூரோப் மற்றும் PMC தமிழ் வழங்கும் தியான நிகழ்ச்சி நடைபெறும். இது ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியாகும். உங்களிடம் தியானத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ கேள்விகள் இருந்தால் வந்து கேட்கலாம். கிரிஜா ராஜன் மாஸ்டர் உங்களிடம் இருக்கும் சந்தேகங்களை தீர்த்து வைப்பார். இரவு 8 மணிக்கு தியானம், 8:30க்கு கனடாவில் இருந்து தில்லை ராஜன் மாஸ்டர் வாழ்க்கையில் உண்மையான நோக்கம் நமது ஆன்மீக பயணம் பற்றி பேச வருகிறார். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. சுகேந்திரா, எங்கட சூரி மாஸ்டருக்கு பிறகு இந்திரா அம்மா நீங்க கதைக்க போறீங்க, ஆயத்தப்படுத்துங்க. சூரி மாஸ்டர் வாங்கோ. அனைவருக்கும் வணக்கம். இன்று சாவித்திரி அம்மா எங்களை பழைய இதுக்கு கொண்டு போயிட்டா. அதே நேரம் சிவாமோகன் மாஸ்டர் எல்லாம் எடுத்து சொல்லிட்டார். மற்றது நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கழுதை தேஞ்சு பற்றமானது என்று சொல்லி ஒன்றும் இருக்கிறது. அதையும் சொல்லி நான் நிறைவேற்றுவேன். நன்றி அம்மா. வந்த அம்மாவுக்கு நன்றி. சாவித்திரி அம்மா மீண்டும் வர வேண்டும், எங்களுக்கு இன்னும் ஆற்றலை தர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இல்ல கை போட்டீங்களே. இல்ல இந்திரா அம்மா நீங்க சொல்ல போறீங்களோ இல்லையா? சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சாவித்திரி அம்மாவுக்கு எனது விசேட வணக்கங்கள். அவ என்னுடைய நல்ல ஒரு ஃப்ரெண்ட். அவ எவ்வளவு அறிவுள்ளவா என்பதை உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேணுமென்றதில்லை. நான் ஒரே ஒரு பழமொழி மாத்திரம் சொல்லி கொண்டு விடுகிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நாங்களும் எவ்வளவோ படிச்சு கொண்டு வாரோம். ஆனால் இன்றைக்கு சாவித்திரி அம்மா சொன்ன அந்த பழமொழிக்கான விளக்கங்களுக்கு எத்தனையோ கருத்துக்கள் அறிஞ்சது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஒரு புதிய கருத்துக்களை கொடுத்து அவள் நல்ல விளக்கமாக சொன்னாள். இன்னும் அவள் தன்னுடைய தமிழ் அறிவையும் பொது அறிவையும் அவளுடைய ஆற்றலையும் எங்களுக்கு விளங்கப்படுத்த வேணும், காட்ட வேணும் என்பதில் நாங்கள் மிகவும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். மீண்டும் சந்திக்கும் வரை வணக்கம். நான் உங்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவரின் அறிவை உணர்ந்து நான் நெடுக கூப்பிடுவேன், திரும்பவும் கூப்பிடுவேன் என்று உறுதி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. இப்ப சாவித்திரி அம்மாவை தேடி பிடிக்கணுமோ, நிக்கிறீங்களோ, ஓடிட்டீங்களோ, மறைஞ்சிட்டீங்களோ? நிக்கிறீங்களா? டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டு போயிட்டா. எனினும் இப்போது நாங்கள் நடராஜர் ஜெகநாதன் அவர்களை அழைக்கின்றோம். நன்றி. எனக்கு முதல் மன்னிக்கணும், நான் இடையில விட வேண்டி வந்துட்டு ஒரு டெலிஃபோன் காலுக்காக. அதனால பெரும்பாலான கேட்டேன். இது முன்பு ஒருக்கா வினதீர்த்தானம் சொன்ன மாதிரி எனக்கு நினைவு இருக்கின்ற. ரொம்ப காலமாச்சு, மறந்தாச்சுது. சில சமயம் இந்த மருவி வந்ததுதான் பெட்டரா போல எனப்படுகிறது. என்னன்னு சொன்னா, அடியை போல அண்ணன் தம்பி உதவானன்றது இந்த பீட்டிங் இல்ல, இறைவன் அடி என்று சொன்னா, நீங்கள் இறைவனை நம்பி உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வர முடியும். இறைவன் உதவி செய்யறதா கதையெல்லாம் தான் கேட்டிருக்கிறோம். அதனுடைய இப்ப அடியை போல அண்ணன் இப்ப டிசிப்ளின் எல்லாம் கெட்டு போயிருக்குது, அடி இல்லாம பாத்தீங்களா. மற்றது இந்த கதை மகாபாரதத்தை சொன்னது எனக்கு பொருத்தமாக தெரியல. என்னன்னு சொன்னா, எல்லாருக்கும் சாக வேற போகுதானே. 6ல நான் என்ன 100ல இருந்தாலும் என்ன. ஆனா அந்த கதையில உண்மையான வேறொரு பழமொழி இல்லாத ஒரு இது இருக்குது. அதாவது குந்தி ஒரு இது கேட்டாவாம், நீ அர்ஜுனனுக்கு தவிர ஒருத்தரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி. சாரி, முதல் கேட்டாவாம் ஒருத்தரையும் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி. அது சொன்னா இல்ல அர்ஜுனனை நான் எப்படியும் ஒன்றில் அவன் என்ன கொல்லுவான், நான் அவனை கொல்லுவேன். எப்படி இருந்தாலும் 5 பேர் உங்களுக்கு இருப்பினம் என்று சொல்லி, அது கூட பொருத்தமா இருக்கொள்ளிய. அதனுடைய ஐ டோன்ட் நோ, இது நான் அதை குறைக்காக சொல்லவே இல்லை, இட் மஸ்ட் மேக் சென்ஸ் இல்லையா.
6ல சாவு 100ல சாவண்டா 70 எல்லாருக்கும் 16 இத்தனை பேர் செத்தார்கள் அவர்களும் சாவுதானே. ஐ டோன்ட் நோ இது எந்த மாதிரி வந்ததோ எந்த விதத்துல மறைவினது என்று தெரியாது. எனிவே இதெல்லாம் எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்றது யூஸ்ஃபுல்லான வாழ்க்கையில நாங்கள் பழமொழிகளை சொல்லித்தான் நாங்கள் என்ன ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறேன்னு சொன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். எனிவே நன்றி. போயிட்டாக்கும் அப்படியா இல்ல போயில டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டாவா? உங்களோட கருத்தை கேட்க கூடாண்டு ஓடிட்டேன். இல்ல இல்ல நன்றி அவருக்கு டாக்டர். நன்றி. ஓகே நன்றி டாக்டர் ஜெகமாசா. ராஜசேகர மாஸ்டர் நீங்க கதைங்க ப்ளீஸ். தேங்க்யூ தாரா மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் அருமையான கருத்துக்களை சொன்னா பழமொழிகளை சொல்லி எல்லோரும் பகிர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இதை பார்க்கவே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பின்னேறந்தல்லையாவது இப்படியான ப்ரோக்ராமை கொண்டு எல்லோரும் பகிர்ந்து நல்லா சிரிச்சு சந்தோஷமாக படுக்கைக்கு போறது மிகவும் நல்லது. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்கள் எல்லாரும் தேங்க்யூ தமா மாஸ்டர், கைதட்டினதுக்கு சூரி மாஸ்டர் எல்லாரும் தேங்க்யூ வெரி மச். மற்றது நான் ஒன்று கேட்க இருக்கிறேன்னா, அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே என்று சொல்லியிருக்கல. அது இந்த அர்த்தத்தை வடிவார் ஆரண்டான விளங்கப்படுத்தும் சாவித்திரி அம்மா இங்க இல்ல போயிட்டா. யாராவது சொல்ல போகின்றீர்களா? தெரியுமா? அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே இருக்கல அப்படி ஒரு பழமொழி? நிச்சயமா இருக்குது. ஆனா எத்தனை தரம் சொன்னாலும் அது வரை கஷ்டப்படும். பழைய கழுதை தேறி என்னவோ கட்டுரம்பான கதையா போயிடும். தெரியுமா தெரியாது என்ன? சிவமோகன் நிக்கிறீங்களா? வணக்கம். நான் கோலம்படி அலுவலா நிக்கிறேன். வணக்கம். அதுல கழுத தேய்ந்து கட்டரும்பானது என்று சொன்னதுக்கு பொதுவா சொல்லலாம். அப்படி என்றா பெரிய ஒரு விடயமாக இருந்த பெரிய பரப்பாக ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அத கவனிப்பு குறைவு காரணமாக அப்படியே சின்னதா கொண்டு போன மாதிரி தான். கழுத ஒரு நாளும் தேயாது. அந்த கழுத தேஞ்சு அந்த பெரிய உருவம் தேஞ்சுதுண்டா ஒன்றுமே இல்லாம போயிடும். என்ன அவங்க சொல்ற அந்த உதாரணம் ஒரு பெரிய விடயமாக இருக்கிற விஷயம் நாங்க நாளடைவில் அதை கடைபிடிக்க விட்டால் அது ஒரு சிறிய விடயமாக மாறிவிடும். அதை கவனிப்பாரட்டதாக போயிடும். அப்ப ஒரு கட்டரும்பு மாதிரி சின்னனா வந்துடும் என்றதான் அதுல கருத்து. அரசனை நம்பி புருஷனை கைவிடாத. இத பெண்கள் எப்படி சொல்றது? பெண்களுக்கு இது சொல்லக்கூடாது. அங்கேயும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அம்மா அவ இன்னும் அழகாக சொல்லுவா. என்னன்னு சொன்னா, நீங்க பெரிய விஷயத்த தூண்டில்ல போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு எடுத்த உடனே அந்த பெரிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டோம் என்று நினைச்சு கீழே இருக்கிற சின்ன விஷயங்களை எல்லாம் கவனிக்காம விட்டுறக்கூடாது. அதுக்காக உங்களோட கணவரை தூக்கறீங்கன்னு சொல்ல இல்ல. விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கிற கருத்து இதுதான். இப்ப அரசர் இருக்கிறார் என்று சொன்னா, அப்ப நான் அரண்மனையில் போய் வாழ போறேன், எனக்கு அது விருப்பம் என்று சொன்னா நான் அங்க போறேன், இவரை கலட்டி விட்டுட்டு போறேன், என் கணவரை கலட்டி விட்டுட்டு போறேன் என்று அர்த்தம் இல்ல. அப்படி எடுக்கக்கூடாது. அங்க நீங்க ஒரு பெரிய விஷயத்த நீங்க கண்டுட்டீங்க. அந்த பெரிய விஷயத்தை தான் நீங்க எடுக்க வேணும் என்று இருந்தால் சில வேளையில உங்களுக்கு அந்த பெரிய விஷயம் கிடைக்காது. ஆகவே அது கிடைக்காததை நீங்க எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டு எடுத்தால் இந்த சின்ன விஷயமா இருக்கிற விஷயம் உங்களுக்கு பொருத்தமானதா இருக்கும். சில வேளையில பொருத்தமா இருக்கும், அந்த விஷயம் உங்களுக்கு தவறுபட்டு போகும். அதான் அரசனை நம்பி பெரியதை நம்பி நீங்க சிறியதை ஒரு நாளும் கைவிடக்கூடாது. சரிதானே? நன்றி அம்மா. இன்னும் சொல்றேன்னாலும் சொல்லுங்க. நின்று கொள்ளுங்க. இவையை முடிச்சு கொண்டு நான் வாரேன் உங்கள்ட்ட கேள்வி கேட்க. ஓகே, இப்போது சந்திரமலர் வாங்குவோம்மா. நீங்க புதுசு, எனக்கு புதுசு. வணக்கம் அம்மா. சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி. நாங்கள் எல்லா பழமொழிகளையும் நாங்கள் ஆரம்பத்திலே இலங்கையில் இருக்க அதுகளை கற்று அதன்படிதான் நாங்கள் நடக்கிறது. ஆனா நாங்கள் அர்த்தத்தை புரியாமலும் சிலதுகளை சென்றிருக்கோம்னா எங்களுக்கு சிரிப்பா இருந்தது. ஊரான் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானாக வளருமென்றதை நான் நடுக சொல்லி எங்கட மகன் யாழ்ப்பாணத்துல படிக்க அப்ப நான் இந்த முரசு மூட்டையில இருந்தேன்னா, அப்ப அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் அவைகளை வளர்த்து கொண்டு வந்தது. அப்ப
எங்கட பிள்ளைய ரெண்டாலும் வளர்ப்பினம் உண்டு. ஆனால் நான் கடைசி நேரத்தில் இங்கே லண்டனுக்கு வந்த பிறகு எங்கட மகன் சொல்லிக்க சொன்னார், தனக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு தன் குடும்பம் தன் சின்ன குடும்பங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்து தன்னை நல்லா வளர்த்துறாங்க. இந்த பழம்படியின்படி நாங்கள் நடந்திருக்கிறோம். ஆனால் அது உண்மையாயும் இருக்குது. சில சில விஷயங்களை நாங்கள் கடைப்பிடிக்க சில இதுகள் நாங்கள் உண்மையில இப்ப சில கழுதை கரைகிறதுகள் எல்லாம் உண்மையிலே அது இப்ப அம்மா சொல்லிக்கதான் அது இந்த கருத்து விளங்கிச்சு. சிலதுகள் கருத்து மாறாத்தான் இருக்குது. மிக்க நன்றி. எங்களோட மொழியை தூண்டி விட்டது. மிகவும் நன்றி. அம்மாவின் மிக அற்புதமானது. மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நன்றி. நன்றி அம்மா. எல்லாரும் திரும்பி திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கிடையில இன்னும் ஒரு சமூக நிதியை ஆயத்தப்படுந்தோ 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம். நீங்கள் யாரும் சொல்லிகளும் சொல்லலாம். இப்போது நடராச ஜெகநாதன் அவர்கள் திரும்ப போச்சு. இந்த அரசன் புருஷன் வந்து நானும் முதல் அப்படித்தான் நினைச்சேன், அந்த மறைமுகமா சொன்னது. ஆனால் அரச பிள்ளை பிறக்கையில்னு சொல்லி அரச மரத்தை சுத்தி சுத்தி கும்பிட்டு கொண்டிருந்தா புருஷனோட நேரம் செலவழிக்கல என்றுதான் நான் கேள்விப்பட்டது. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் அதை சொல்ல முடியாம இருக்கின்றதுக்கு. மற்றது சில வேலை அடிஷன்ஸ் இருக்கும் இல்லையா, பழம் நழுவி பாலில் விழுந்தது, அது நழுவி வாயில் விழுந்ததுன்னு சொல்லுகிறார்கள் சில வேலை. பழமொழி இருந்ததா எனக்கும் தெரியாது. சொல்லுவார்கள் பழம் நழுவி பாலில் விழுந்தா ஏதோ பிழைச்சு போனாலும் வீணா போயில்லை என்று மாதிரி. பாபு சண்முகநாதன் சொல்லுவாரு, அது என்ன டோஸ்ட் பண்ணி போட்டு பட்டரை போட்டா என்ன சாட்ஸ்ல ஆகும், அது இந்த பட்டர் பக்கம் தான் விழுமன்னு சொல்லி. நன்றி. அதாவது நடராசர் ஐயா சொன்ன பதில் போலதான் நானும் அந்த பதிலை பெற்றிருக்கிறேன். அதாவது அரச மரத்தை சுத்தி வந்தால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கைகள், அந்த அரச மரத்தை மட்டும் சுத்தி போட்டு புருஷனை கைவிட்டுடாதே என்பதுதான் அதற்குரிய பதிலாக இருக்கிறது. நன்றி அம்மா. நன்றி. சுயேந்திரா சொல்லுங்க. நான் சிவாமோகன் மாஸ்டர் சொன்னது போல அருகில் உள்ள நன்மையை விடுத்து பெரிய லாபம் வேணும் என்று போய் ஏமாறுறது என்றதுதான் அதன் கருத்து. மற்றது அரச மரமும் அதுவும் உண்மைதான். இந்த 2 கருத்தும் அரசனை நம்பி புருஷனை கைவிடாது என்றதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. சிவமோகன் நிக்கிறீங்களா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம். அதுக்கு நல்ல 1000 பொய் சொல்ற இல்ல. பொய் சொன்னா எப்படி கல்யாணம் செய்யறது? கல்யாணம்ன்றது உண்மையை சொல்லி செய்கிற விஷயம். அதுக்காக 1000 பொய்ய சொல்லலாமா? ஒரு பொய் சொல்லக்குள்ளேயே யோசிக்க வேண்டி இருக்கு. புழுகு மூட்டையா போய் இருக்கலாமா? பொய் மூட்டையா போய் இருக்கலாமா? ஒருவர் இல்ல. அதெல்லாம் அப்படி வகுத்து வச்சிருக்கிறாங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி. நீங்க 1000 பேருக்கு போய் சொல்லுங்கோ. கல்யாண வீடா இருந்தால் நீங்க போய் ஒவ்வொரு வீடாக நீங்க சொல்ல வேண்டும். நல்ல காரியத்துக்கு நீங்க சொல்ல வேண்டும். நல்லமில்லாத காரியம். டாக்டர் சரஸ்வதி சிவராம சிரிக்கிறா. பொறுமை இல்லாம கஷ்டமா இருக்குது. சொரியம்மா, சொரி என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. எனக்கும் சிரிப்பு வருது. என்னன்னு சொன்னா, நீங்க 1000 பேருக்கு போய் சொல்ல வேணும். என்னடா நல்ல விஷயம் செய்யறீங்க, ஒரு திருமணம் செய்யறீங்க, உங்களோட பிள்ளைகள் வாழ வேணும். அதுக்கு அவர்கள் வாழ்த்து வந்து சொல்ல வேண்டும். அந்த திருமணத்துக்கு வாரவர்கள் 1000 பேர் வந்து உங்களையும் வாழ்த்தி உங்களோட பிள்ளைகளையும் வாழ்த்தி அன்பாக செல்ல வேண்டும் என்பதுதான் உண்மையான ஆழம் பொதிந்த அர்த்தம். ஆனா அதை விட்டு போட்டு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் கட்டண்டா என்னத்தை நீங்க சரியா வச்சுட்டு கட்டுவீங்க? என்னத்தை சரியா வைப்பீங்க? 1000 பொய்யண்டைக்குள்ளேயே இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையுமே பொய்யா வந்துருமே. அப்படி ஒரு கல்யாணம் செய்யலாமா? நாங்க இல்ல. அதுல அர்த்தம் இல்ல. 1000 பேருக்கு போய் சொல்லு என்றதுதான் அர்த்தம். சரியா? நன்றி நன்றி. நல்ல நல்ல கேள்வி இது. தமாமா, அருமையான கேள்வி. இருக்கு, நிறைய இருக்குது. அந்த அம்மா வந்து சொல்லட்டும். அந்த அம்மா சொல்றது நல்ல அழகா இருக்குது. அவக்கு நாங்க ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும். இந்த தளத்துக்கு மற்றாக்களையும் நாங்க கூப்பிட்டு அவர்களும் தங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்றதுக்கு நாங்க இடமளிக்க வேண்டும். சரஸ் சிவலோகநாதன் அம்மா சிரிச்சு, நீங்களும் சிரிச்சு, நானும் திரை மறைவிலிருந்து சிரிச்சுட்டேன்.
நன்றாக இருந்தது. நன்றி நன்றி. வேற யாரும் கேள்வி கேட்க போறீங்களா? சுவாமோகன் போக்கு முதல். பாபு மாஸ்டர். ஓகே பாபு, நீங்க சொல்லுங்க. சோமனமா இல்லைங்க, இந்த சுரேந்திர மாஸ்டர் நல்ல ஒரு பழமொழி எடுத்திருந்தா இல்லையா? அர்த்தராத்திரிக்கு பவுசு வந்தால் அத்தனுக்கு பவுசு வந்தால் அர்த்தராத்திரியிலையும் குடபிடிப்பான்னு சொல்லி சொன்னான். அப்ப நான் இருந்து யோசிச்சு பார்த்தேன். நான் இதை என் கிராண்ட் சன்னுக்கு இங்கிலீஷ்ல மொழிபெயர்த்தா அவன் என்ன மறுமொழி சொல்லுவான் என்றால் இந்த மறுமொழியை தான் சொல்லுவான். தாத்தா, இட் would have been raining there in the middle of the night ன்னு சொல்லுவான். மழை பெய்திருக்கு கூடோடு சொல்லுவான். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பழமொழி சொல்ல போனா அவங்களோட லாஜிக்கலா தான் மறுமொழி சொல்லுவாங்க எங்களை விட. அதை நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். ஜெகநாதன் மாஸ்டர் சொல்லுங்க. இது பழமொழி இல்லை, ஆனா இது காலத்துக்கு பொருந்தும். என்னுடைய ஒரு க்ளோஸ் ரிலேஷனுடைய மகள் தன் விருப்பப்படி இங்கிலீஷ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கல. நான் அங்கே கல்யாணம் பண்ணல, ஒரு நாங்கள் விசிட் பண்ணிக்கல சொன்னா நான் 100 பேர் தான் இன்வைட் பண்ண போறேன், 20 ரிலேட்டிவ்ஸ் 80 ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி. அப்ப நான் சொன்னேன் ஐ ஆம் நாட் எக்ஸ்பெக்டிங், அப்படி சொல்லே இல்லை, நான் ஒரு டெக்ல தான் சொன்னேன். ஐ திங்க் என்ன வேர்டு சொன்னது இல்லை, அவையோட விருப்பம். ஸோ ஐ கான்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஐ செட். ஐ டிடன்ட் வாண்ட் டு offend her, but offended I took it easy. ஆனா எனக்கு லாஸ்ட் மினிட்ல இன்விடேஷன் வந்தது. அது சொன்னதுக்காக போக வேண்டியல, அது என்ன யோக்ஷியாவுக்கு போக வேண்டியிருந்தது. ஐ couldn't take time out. ஆனா இப்ப அப்படித்தான் பிள்ளைகள். அப்ப 1000 பேரு என்னன்னு சொல்றது, 100 பேரு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினா. அதோட நாங்க காலத்துக்கு இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொள்ளணும். அது நவீன காலத்து பிள்ளைகள் அப்படித்தான் கல்யாணம் முடிக்கணும் சொல்றது இல்லையா? இந்த தரகர் இருக்கணும் இல்லோ, 100 பேருக்கு கூட்டுறது டெஃபிஷியன்சி இருந்தா அதை குறைச்சி சொல்றது. அப்ப எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா அது இது நீங்க சொல்றதையா 100 பேர் இப்ப நவீன காலத்துல நடக்கிற கல்யாணங்கள் அதைத்தான் சொல்லுது. இது அப்படி இல்லை, இது தமிழர்களுடைய பாரம்பரிய காலத்துக்கு ஏற்றன்னு சொன்ன ஆரம்பத்தில். நீங்க அதை கவனிக்க இல்லை. இப்ப நாங்க 1000 பேர் சொன்னா பிள்ளைகள் சிரிச்சு போட்டு போவோங்க, மேட் 1000-2000 பேர் தான் ஊர்ல ஒரு கல்யாணத்துல இருப்பினம். பாருங்க, ஊர்ல போய் கல்யாணம் செய்து பாருங்க. அது சரி. இல்ல நீங்க சொன்னது பழமொழி எல்லாம் தோன்ற காலம் வேற, நான் சொன்னது இப்ப தற்காலத்துல சொல்றேன். அதோட இந்த தரகர்மாருடைய இது நான் தவறா சொல்றேன்னா, நித்தியகாரன் ஒரு பாட்டே படிச்சாரு, லண்டன் மாப்பிள்ள என்ன என்ன அப்படி இப்படி சொல்லி கட்டி வைப்பினம் சொல்லி, லண்டன்ல இருந்து வாராருன்னு சொல்லி, என்ஜினியர் ஆமென்று சொல்லி பார்த்தா. நன்றி ஐயா. ஓகே, வேறு யாராவது ஏதாவது கருத்து சொல்லுங்கள் என்பதில் விழிப்புணர்வும், எதை சொல்கிறீர்கள் என்பதில் விழிப்புணர்வும், எப்படி சொல்கிறீர்கள் என்பதில் கலை உணர்வும் கொள்ளுங்கள். எப்படி சொல்கிறீர்கள் என்பதில் கலை உணர்வும் கொள்ளுங்கள். நன்றே உறங்குங்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போமா? விடைபெறும் உலக சமாதான குழுவினர். நன்றி, வணக்கம்.